வீட்டிலே எப்படி ஜெல்லி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரீசன்ட் டைமில் எனக்கு ஃப்ரூட்ஸில் வந்து கஸ்டர்ட் இது மாதிரி ஜெல்லிஸ் ப்ளஸ் பாதாம் பிசின் நட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கு தான் நான் வந்துட்டு இப்போ ஜெல்லி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நைட்டு நீங்கள் பாதாம் பிசின் வந்து ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாதாம் பிசின் எடுத்துகிட்டு ஆஃப் அன் ஹவர் வந்துட்டு இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் நல்லா சூடான ஹாட் வாட்டரை வந்துட்டு அந்த பாதாம் பிசின் மேலே வந்து ஊற்றிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அது வந்து சூப்பராக வந்து ஓவர் நைட் சோக் பண்ண மாதிரி வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்த அகரை எடுத்துட்டு அதை வந்து நல்லா வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு ஸோ அதை நல்லா வந்து கொதிக்க விடணும். கொதிக்க விடும்போது பார்த்திங்கன்னா சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் வந்துட்டு ஆப்ஷனல் தான். அது வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே நல்லா ஃபில்டர் பண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அது அப்படியே வந்து விட்டுருங்க. 20 மினிட்ஸில் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும்.